அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருக்கிறார்கள், எப்படி இருக்கிறது காவல்துறையின் செயல்பாடு? இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற திரு சித்தண்ணன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஜெயராணி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷ். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சமீபத்திய ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. மக்களிடம் ஒரு அச்சம், பதட்டம் நிலவுகிற சூழலும் இருக்குது. இதில் அரசியலை தாண்டி உங்கள் ஆட்சி காலத்தில் எத்தனை கொலைகள், இந்த ஆட்சி காலத்தில் எத்தனை கொலைகள், அதெல்லாம் பேசுவதை தாண்டி மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அந்த புள்ளியில் பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அரசியல் கொலைகள் பற்றி உங்கள் பார்வை என்ன? எதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாமே அரசியல் தான். ஒரு கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு, அதனுடைய செயல்பாட்டுக்கான அளவுகோல் என்பது சட்டம் ஒழுங்கு தான். அதாவது லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லைன்னா வேறு எந்த சாதனைகள் இருந்தாலும் அந்த அரசு வந்து கடுமையான நெருக்கடியில் சிக்கும் என்பதுதான் அர்த்தம். உங்களுக்கு வந்து போலீஸ் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஆக்சுவல் முகம் காவல்துறை தான். அதை வந்து ஒரு பொட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. வந்து ஃபெமினிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. பாப்புலர் பெர்செப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து சமீபத்திய சம்பவங்கள், கடந்த ஒரு ஆண்டாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானவையாகவும் வருத்தம் அளிக்கக்கூடியவும் தான் இருக்கின்றன. எனக்கு இது எதை நினைவுபடுத்துகிறதுனா, 95-96 ஜெயலலிதா முதலாவது ஆட்சி காலத்தில் கலைஞரோட ஃபேமஸ் காவல்துறையின் ஈரல் அழுகிவிட்டதுன்னு சொன்னார் அவர். 97 அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டில் வந்து செகண்ட் போலீஸ் டிமாண்டில் பேசும்பொழுது வந்து அது 90% சரியாகி விட்டதுன்னு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தார். இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள், இப்போ நேற்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் மரண முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ட்ரக்சரலி போலீஸிங்கில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணி தான் தீரணும். அது வந்து வெங்கவேல் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், சிபிஎம் ஆஃபீஸ் அட்டாக் பண்ணதாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃபீஸ் அட்டாக் பண்ணுறது, இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட மர்டராக இருக்கலாம். இது எல்லாமே வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து ப்ரொலாங்டு டிட்டோரியேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் த ஸ்டேட். அதாவது இது வந்து கொலாப்ஸ்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முதலமைச்சர் வந்து சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கலன்னா சுச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போகும் கண்டிப்பாக. இது வந்து மற்ற ஸ்டேட்டை என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸை காமிச்சு அங்கே விட இங்கே குறைவு, இங்கே நேற்று கூட கமிஷனர் சொல்கிறார் லாஸ்ட் இயர் வந்து 63, இந்த வருஷம் 58. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மக்களை திருப்திப்படுத்தாது. ரெண்டாவது வந்து கிரைம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிரைம் இன்சிடென்ட்ஸில் தேர் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டிஃபரன்ஸ். இப்போ தனி மனித கொலைகள் அதிகமாகுதுன்னா அதுக்கு போலீஸ் காரணம் கிடையாது. வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி, நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டை ரொம்ப சாதாரணமாக கொலை பண்ணிட்டு போக முடியுதுன்னா தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் த லா அண்ட் ஆர்டர். அரசியல் கொலை அதை தடுத்திருக்க முடியும்னு சொல்லி கண்டிப்பாக இவங்களால போலீஸால் தடுத்திருக்க முடியும். சிதண்ணன் சார் சொல்லுவார் அவரோட பேச்சில், நான் நம்புகிறேன். அதாவது வந்து ஆன்டி கேங்ஸ்டர் ஸ்குவாடுன்னு வச்சுருக்காங்க, இன்னும் நிறையா ஸ்குவாடு வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. பாலிட்டிஷியன் கொல்லப்படுறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர் தான், அது தனி மனித பகையாக இருந்தாலும். ஏன்னா அவர் வந்து உங்களால் அதை ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும். ரெண்டாவது, லாஸ்ட் இயர் நடைபெற்ற அந்த கொலைகளோட டேட்ஸ் ரொம்ப முக்கியம் சார். என்கவுண்டர்ஸ் பண்ண பிறகு டேட்ஸில் வந்து அவனோட பர்த்டே, அவனோட டெத் டே வரும்போது போலீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த நிகழ்வில் கூட காவல்துறை தரப்புல சொல்வது, உளவுத்துறை எங்களுக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்கா இந்த ரிப்போர்ட்டும் கொடுத்து உளவுத்துறை சொல்லலன்றதுதான் ஃபெயிலியர். எதுவுமே இல்ல, ஆன்டிசிபேட் பண்றது தான் ஒரு கவர்மெண்டோட முதல் வேலை. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பர்சனல் என்மைட்டியில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு போலீஸை காரணம் சொல்ல முடியாது, அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. ஒரு குடும்ப தகராறுல ஒரு கொலை நடக்குது, அதை தடுக்க முடியாது. வேற வேங்கவேல் இன்சிடென்ட், சிபிஎம் ஆஃபீஸை போய் அட்டாக் பண்றாங்க, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ஃபெயிலியர். இது வந்து நீங்க இப்பயே ஆக்ஷன் எடுக்கலன்னா வந்து சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடும். ரெண்டா பார்க்கலாம். இப்போ செல்வப்பெருந்தகை சொல்வது வந்து காவல்துறையை நம்ம ப்ரெஷர் போடுறதை விட உளவுத்துறை வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சட்டமன்றத்திலேயே உளவுத்துறை பலப்படுத்தணும்னு பேசியிருக்கேன்னு சொல்லுவது. அப்ப நம்ம இந்த பிரச்சனை எப்படி பிரிச்சுக்கலாம்? உளவுத்துறை முன்கூட்டியே தகவலை அங்க நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல, நான் எப்படின்னா போலீஸ் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ். அவங்க வந்து உளவுத்துறை, லா அண்ட் ஆர்டர், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் அவங்க வேலை.
உளவுத்துறையை கேட்டிங்கன்னா அவங்க விளக்கத்தை அவங்க வியாகியானத்தை கொடுப்பாங்க. நாங்கள் கொடுத்துட்டோம், இம்ப்ளிமெண்டேஷன் யார்? லா அண்ட் ஆர்டர் தானே. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ். அட் வாட் லெவல் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 40 சீட்டு ஜெயிச்சு முதலமைச்சருடைய புகழ்ன்றது வந்து தேசிய அளவில் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹை பெடஸ்டலில் தான் இருக்குது. நிறைய நலத்திட்ட உதவிகளை இந்த அரசாங்கம் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் செயல்படுத்தியிருக்கு. மதிய உணவு திட்டத்திலேருந்து பெண்களுக்கான திட்டங்கள், நிறைய சாதனைகள் இருக்குது, நான் மறுக்கலை. பட் அத்தனையும் கொலாப்ஸ் ஆகிடும் நீங்கள் இதெல்லாம் அலோவ் பண்ணிங்கன்னா. இப்போ நேஷ்னல் மீடியாவோட அட்டென்ஷன் தமிழ்நாடு மேலே ஃபார் ராங் ரீசன்ஸ் திரும்பி இருக்குது. மாயாவதி வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, ப்ளஸ் நேஷனல் மீடியா பூரா வந்து இங்கே தலித்ஸுக்கான அட்ராசிட்டிஸ் அதிகமாகுதுன்னு சொல்லி ஒரு பிஎஸ்பியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து மற்ற எந்த சாதனைகளை வச்சும் நீங்க மாயாவதி அவர்களை கொஞ்சம் உத்தரப்பிரதேசத்தை திரும்பி இதுதான் ரொம்ப தப்பான வாதம். உங்க ஆட்சி காலத்தில் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்ற பதில் வேண்டான்றீங்க. அதை பேச வேண்டாம், அதை வேண்டாம். ஏன்னா நீங்க திராவிட மாடல் இல்லையா, சமூக நீதி பேசணும் இல்லையா. நம்முடைய அளவுகோல்கள் படி தான் நாம் தமிழ்நாட்டை எடை போட முடியும். உகாண்டாவில் என்ன நடந்தது, கென்யாவில் என்ன நடந்தது, ஹத்ராஸ்ல என்ன நடந்ததுன்னு பேச முடியாது. இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆனா அப்படி என்றால் திருமணி, இப்ப நீங்க சொல்வது முகம், காவல்துறை தான் முகம், முதல்வரின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நிர்வகிப்பதுல தயக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, முதல்வருக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால நான் சொல்றேன். இன்ட்ராக்ஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த முதலமைச்சருக்கு தகவல்கள் போதான்ற டவுட் இருக்குது. முதலமைச்சருக்கு எப்படி தகவல்கள் போகும்? 4 விதத்தில் போகும். அதிகாரிகள் கொடுக்குற அறிக்கை, கட்சிக்காரர்கள் அமைச்சர்கள் கொடுக்குற அறிக்கை, முதலமைச்சரே மீடியாவை பார்த்து, காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்களை பார்த்து தெரிந்து கொள்வது. 4வது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ், மீடியா இன்ட்ராக்ஷன். இந்த முதல் 3 இருக்குது. 4வது ப்ரெஸ் கான்ஃபரன்சஸே இல்லை. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். விமர்சனங்களுக்கு காது கொடுக்காம இருக்கிறார். நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து கலைஞர் வந்து ரொம்ப அக்யூட் நெருக்கடியில் கூட ப்ரெஸ்ஸை பார்ப்பார். நீங்கள் இந்த 3 ஆண்டுகளில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸஸ் எத்தனை நடந்திருக்கு? அவர் பதவிக்கு வந்த உடனே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது. அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து நிர்வாகிகள், எடிட்டர்ஸ் லெவலில். அதை தாண்டி கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும். 3-4 முறை இம்ப்ராம்ப்டோ ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ், எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போகிறாங்க, அப்படி பேசிட்டு போகிறது, அல்லது பார்ட்டி ஆஃபீஸில் வந்து மேனிஃபெஸ்டோஸ் ரிலீஸ் பண்ணும்போது பேசுகிறத தவிர இன்ட்ராக்ஷனே இல்லை. நான் இதை மட்டும் முடிச்சிடுறேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, கலைஞர் அதை ரொம்ப செஞ்சுருக்கார். என்னென்னா, நிறைய விஷயங்களை அதிகாரிகள் மறைப்பார்கள், கட்சிக்காரர்கள் மறைப்பார்கள், போய் சொல்லுவாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸஸில் வந்து உங்களுக்கு வந்து சில லீட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மீடியா இன்ட்ராக்ஷன் சீஃப் மினிஸ்டருக்கு இல்லை. இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இதை யாரும் மறுக்க முடியாது. ஃபேக்ட்ஸ் பேசுது, நான் போய் சொல்லலை. திரு மணி, நீங்கள் சொல்லுகிற இடத்துல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த 3 வருடமா சொல்ற முதல் குற்றச்சாட்டே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறப்ப முதல்வரின் கவனம் இயல்பாகவே அந்த துறை மீது தான் இருக்கு. இது நீங்க பத்திரிகையாளர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்றேன், அப்ப எங்க சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்க? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க கவர்மெண்ட்ல. ஸ்ட்ரக்சரலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சிலதை பேச முடியும், சிலதை பேச முடியாது. நீங்கள் எதிர்க்கட்சிகள் இதுவரைக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சொன்னது வரைக்கும் கூட நம்ம ஒதுக்கி தள்ளலாம். இப்போ இந்த கடந்த 2 மாதங்களாக நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் சொல்கிறத ஒதுக்கி தள்ளவே முடியாது. ஸோ லார்ஜ் எக்ஸ்டென்ட் தேர் கரெக்ட். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்களால சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி டிஎம்கேவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்றதான் உண்மை. ஓகே, டிஎம்கே வந்து வேற ஃபென்டாஸ்டிக் அப்போசிஷன். அவங்க வந்து அது தூத்துக்குடியாக இருக்கலாம், பொள்ளாச்சி இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான இன்சிடென்ட், அந்த கஸ்டோடியல் டெத் நடந்தது அவங்களுக்கு வந்து ஜெயராஜ் ஃபிலிக்ஸ், அந்த கேஸாக இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அப்போசிஷனால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மீடியாவும் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஐ கேன் சே தட் இதை வந்து அரசாங்கத்துக்கு இடிச்சு சொல்கிற மாதிரி சொல்லலை. பேசலாம் திருமணி. பிரகாஷ், ஒரு புலனாய்வு பத்திரிகையாளராக இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது முதல் பார்வை. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் தலைநகரத்திலேயே கொல்லப்படுகிறார் அப்படின்னா மக்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படின்னா இது அரசியல் ரீதியா முதலமைச்சர் கவனிக்கணும், சட்ட ஒழுங்குல பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதைத்தான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்களா? எதிர்க்கட்சிகள் எப்பவுமே சொல்லுவாங்க சார், அவங்க அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் 1.25 கோடி மக்கள் இருக்காங்க சென்னையில். நான் பெரம்பூரில் பிறந்து வளர்ந்தவன், ஆம்ஸ்டாங்கோடையே வளர்ந்தவன். நான் ஆம்ஸ்டாங் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து குரூப் ரைவல்ரி, குரூப் மர்டரு, இந்த விஷயத்துக்கும் பொலிட்டிசைசேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் பிஎஸ்பியில் இருந்தார்னா மாயாவதி வருவாங்க,
காங்கிரஸ்ல இருந்தால் ராகுல் காந்தி வருவாங்க, பிஜேபியில் இருந்தால் மோடி கூட வருவார். அதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு விஷயமாவே கொண்டு போக முடியாது சார். ஆருத்ரா கேஸுன்றது ரொம்ப மோசமான கேஸ் சார். 50 பேர் செத்து போயிருக்கான் இது வரைக்கும். தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணி இறந்தவங்க ஆருத்ரா கேஸில் 50 பேர். மொத்தம் 5000 கோடி ரூபாய் அதில் இன்வால்வ்ட் ஆகிருக்கு. அதில் அண்ணாமலை மேலே அலிகேஷன் இருக்குது, எதிர்கட்சி. அதே மாதிரி ஹரீஷ்ன்ற ஒருத்தன் வந்து பிஜேபி நிர்வாகியாகவே இருந்திருக்கான். அது மாதிரி இருந்திருக்காங்க சார். அலெக்ஸ்ன்னு ஒரு லாயர் இப்போ குண்டாஸ் போட்டாங்க, அவர் இன்வால்வ்டு. ஆம்ஸ்ட்ராங் இன்வால்வ்டு, அந்த பண விஷயத்தில், மோசடி விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங் இன்வால்வ்டு. அதே மாதிரி அந்த ஆற்காடு சுரேஷ்ன்றவன் இன்வால்வ்டு. இதெல்லாமே இந்த 5000 கோடியை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்றதில் வந்த விஷயங்கள் தான் சார். ஸோ இந்த டேட்ஸு, பர்த்டே அவருக்கு வருது, ஆற்காடு சுரேஷோட பர்த்டே என்ன ஆல் இண்டியா பர்த்டேவான்னா இல்லை டிசம்பர் 6 அது. அதுக்கான கான்சன்ட்ரேஷன், அதுக்கான விஷயங்களுக்குள்ளெல்லாம் யாரும் போக முடியாது சார். இல்லை, உளவுத்துறை வேறு என்னதான் செய்வாங்க பிரகாஷ்? சார், உளவுத்துறை ஆர்கனைஸ்டு கிரைம் ஓசிஐயுன்னு ஒன்று இருக்குது சார். அவங்க வந்து அதுக்கான இன்புட்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. இவர் வந்து முழுக்க சார் ஆம்ஸ்ட்ராங்குடைய பர்சனாலிட்டி வந்து நீங்கள், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தவன்ற முறையில் சொல்கிறேன், அவர் இன்வால்வ் ஆகாத க்ரைமே கிடையாது சார். ஒரு வழக்கறிஞர் வந்து எக்மோரில் வெட்டி கொல்லப்படுறார், அதில் அவர் இன்வால்வ்டுன்னு பேசிக்கிட்டாங்க, செய்திகள் வந்தது. அதே மாதிரி ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டினப்பாக்கத்தில் போன வருஷம் இறக்குறாரு, அதில் அவர் இன்வால்வ்டுன்னு செய்திகள் வந்தது. அவர் நேரடியாக இன்வால்வ்மெண்ட் கொடுக்க மாட்டார், அவர் வந்து இன்டைரக்ட் இன்வால்வ்மெண்ட்டுக்குள்ளே அவர் போவார். அவர் மேலே கேசஸ் கிடையாது. அவர் ஒரு பிஎஸ்பி லீடர். இப்போது திருமாவளவன் பேசுகிறாரு, கைது செய்தவர்கள் எல்லாம் போலி குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உண்மை குற்றவாளிகள் இவருக்கு தெரியுமா? எப்படி பேசுகிறான்? செல்வ பெருந்தகை, திருமாவளவன் இவங்கெல்லாம் ஒன்றா இவரோட ஒர்க் பண்ணவங்க. பிஎஸ்பியில் இருந்தவர் தான் செல்வ பெருந்தகை. அவரெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. உணர்ச்சி மேலிடத்தில் அவங்க பேசுகிறாங்க. இல்லை, இதுக்கு பின்னாடி வந்து கூலிப்படம் இருக்குன்றது தான், அதை நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றது தான். இப்போ பிரகாஷ், நீங்க ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு இன்சிடென்ட் நம்ம படுகொலை பத்தி, ஆனா தொடர்ந்து அரசியல் கொலைகள் நடக்குது அப்படின்னா அதை நீங்க கடந்து போக முடியுமா? மணி சார் சொன்னது, இப்போ குடும்பத்துல ஒரு தகராறு இருக்கு, உறவு சிக்கல் இருக்கு, கொலை பண்றாங்கன்னா அங்க போய் காவலர்கள் பண்ண முடியாது. இதெல்லாம் அரசியல் கொலைகள்ல இது திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா அதை தடுக்க வேண்டாம் சார். ஒரு வருஷம் 1000 கொலைகள் கூட நடக்கும் சார். அதில் வந்து உங்களுக்கு 500 கொலைகள் வந்து சொந்த காரணங்களுக்காக நடக்கும் சார். தென் மாவட்டங்களில் நடக்கிற கொலைகள் எல்லாமே சாதியை பேஸ் பண்ண கொலைகள் நடக்கும் சார். ராமஜெயம் படுகொலை வழக்குன்றது வந்து சசிகலாவோட நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு கொலை வழக்கு. அது பொலிட்டிக்கல் மர்டர் தான். அது இன்னைக்கு வரைக்குமே சால்வ் பண்ணல. 12 வருஷமாக ஏடிஎம்கே ஆட்சியும் சால்வ் பண்ணல, திமுக ஆட்சியும் அதை சால்வ் பண்ணல. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த ஆருத்ரா கேஸுன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியால் சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸு. அதில் லேப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் வந்து டோட்டல் நான் பார்க்கும்போது ஒரு புலனாய்வு பத்திரிகையாளராக இது வந்து ஒரு குரூப் ரைவல்ரி. அந்த ஆக்டிவிட்டீஸ்ல அவர் இருந்ததுனால பாதிக்கப்படுறார். கத்தி எடுத்தவன் கத்தியால தானே சார். இல்ல பிரகாஷ், நான் தான் சொன்னேன், ஆட்சியை கடந்து நம்ம பேச வேண்டியது சட்ட ஒழுங்கு சிக்கல். அன்னைக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுவும் காவல்துறையினுடைய சிக்கல் தான். இன்னைக்கும் சிக்கல் இருக்கு. சட்டம் ஒழுங்க நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதான் மணி அவர்கள் சொன்னார். சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தையில் சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரல் அழுக தொடங்கி இருக்கின்ற துணி தானே சார். அத்ராஸ் படுகொலைகள் வந்து மேனேஜ் பண்ணல, 126 பேர் சாகுறாங்க அப்படின்னா அதுல ஒரு மேனேஜ்மெண்ட் கிரைசிஸை நம்ம சொல்லலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஒரு மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ்ல இருந்த, சட்டம் ஒழுங்க மெயின்டைன் பண்ணாத ஒரு மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ்ல இருந்து நம்ம சொல்லலாம். இந்த கேங் ரைவல்ரி, குரூப் ரைவல்ரி, இதுக்குள்ளெல்லாம் வந்து நான் வந்து மர்டரையே பார்த்து ஜேர்னலிசம் பண்ணுவேன். இப்போ மணி சார் சொல்ற மாதிரி 30 வருஷமா நான் மர்டரை பார்த்தே ஜேர்னலிசம் பண்ணுவேன். மணி சார் இல்லை பிரகாஷ்க்கு நான் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆருத்ரா கேஸ் முக்கியமான கேஸ். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யார்? சிபிசிஐடி, தமிழ்நாடு போலீஸ் தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதோட ரேமிஃபிகேஷன்ஸில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்கள் வேலை இல்லையா? எந்த கொலையையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்,
இதற்கான அவப்பெயர் வந்து போலீஸுக்கு வராது, லாங் டேர்மில் சீஃப் மினிஸ்டருக்கு தான் போகும், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு தான் இதோட பழி வந்து சேரும். ஸோ போலீஸோட வேலை உங்களுக்கு என்ன, இன்டெலிஜென்ஸோட வேலை ஃபண்டமெண்டலி டு ப்ரொடெக்ட் த சீஃப் மினிஸ்டர் ஃபிசிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி, அவரோட உயிரை காப்பாற்றுறது, அவரோட பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றுறது. பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றுறதுல உங்கள் கோட்டை விட்டுட்டு இருக்காங்கன்றது தான் இந்த வேலை. பிரகாஷ் இவ்வளோ பேசுகிறாரு இல்லையா, இந்த மர்டரை வந்து தடுக்க தவறியதன் மூலமாக யாருக்கு அவப்பெயர், அட் நேஷனல் லெவல் யாருக்கு கெட்ட, யாருக்கு நெருக்கடின்ற, யாருக்கு கெட்ட பேர், முடிச்சிடறேன், யாருக்கு கெட்ட பேர், தமிழ்நாட்டு இந்த அரசாங்கத்தின் மீது நேஷனல் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வன்மம் நமக்கு தெரியும். நேஷனல் மீடியாவோட அட்டென்ஷன் ஃபார் ராங் ரீசன்ஸ் தமிழ்நாட்டில் இப்படி வந்திருக்குன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்படுறது சீஃப் மினிஸ்டர். பிரகாஷ் சார், சனாதனத்தில் உதயநிதி பேசினது திராவிட கொள்கை, அதுக்கு நேஷனல் மீடியா விளக்கம் கொடுத்த விளக்கம் என்பது வேற. நேஷனல் மீடியா வந்து உலகம் கிடையாது சார். நேஷனல் மீடியா ஃபார் ராங் ரீசன்ஸ்க்கு வந்ததுன்னா என்ன தற்கொலையா பண்ணிக்க முடியும்? இல்ல சார், அவங்களோட நேஷனல் மீடியாவோட அட்டென்ஷன் வந்து ஒவ்வொரு ரீசனுக்கு வரும். இல்ல பிரகாஷ், பிஜேபி ஆன்டி பிஜேபினா வரும். மணி சார் கேட்பது பிரகாஷ், முதலமைச்சருக்கு தானே இந்த நெருக்கடி. இப்ப எதிர்க்கட்சிகள் காவல்துறை யாரும் சொல்ல போறது இல்ல, முதலமைச்சர் தான் சொல்ல போறாங்க. சார், இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தானே சார். ஒரு கொலை நடக்குது, 3 மணி நேரத்தில் அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, அந்த அக்யூஸ்டை வந்து கொராபரேட் பண்ணுறாங்க. ஒரு அக்யூஸ்ட் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீ எந்த பைக்கில் போன, எப்படி போன, எந்த பேக் வச்சுருந்த, எந்த கத்தி எடுத்த, எப்படி வெட்டின, எப்படி காலில் வெட்டின, எப்படி கழுத்தில் வெட்டின, இது எல்லாத்தையும் கொராபரேட் பண்ணுவான். அப்படி இன்டரகேஷன் பண்ணி தான் அந்த அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேசலாம், அவ்வளோதான். பேசலாம், காத்துருங்க. இதுல நேஷனல் மீடியா எங்க இருக்கு? 2 விஷயம். உளவுத்துறை செயல்பாடுகள்ல சுணக்கம் இருக்கா, இப்ப காவல்துறை மெத்தனமா இருக்கா? மணி அவர்கள் சொன்னது ஒரு துறை சார்ந்து மட்டும் இல்லாம அதுக்கான நெருக்கடியை ஒரு அரசு தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதுவும் சமீபத்தில் அரசியல் கொலைகள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? தடுத்திருக்க வேண்டாமா? இல்லை, நியாயப்படுத்த நாங்கள் அங்கே வரலன்னா முதல்ல இல்லை, மணி சார் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக போலீஸ் மேலே அலிகேஷன் சொல்லி முன்னாள் முதல்வர் அவர்கள் கூட போலீஸருடைய ஏரல் கெட்டுவிட்டது என்று முதல்ல சொன்னார், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது நான் வந்து இதை அப்படி பார்க்கல. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வைத்து, ஒரு கொலையை வைத்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று ஓஹோ என்று கூக்குலிடுவதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இன்னைக்கு அதாவது நீங்க சொன்னீங்க முதல்ல கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு இருந்த ஒரு பாப்புலேஷன் வேற, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒரு 8 கோடி பாப்புலேஷன் வேற. அப்ப இருந்த போலீஸ் ஸ்ட்ரென்த் வேற, இப்ப இருந்த போலீஸ் ஸ்ட்ரென்த் வேற, அப்ப இருந்த பிரச்சனைகள் வேற, இப்ப வேற, சமுதாய பிரச்சனைகள் வேற, சோசியல் எஃபெக்ட் நிறைய இருக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணம். இதில் எல்லாமே ஒரு முதலமைச்சர் அவர்கள், காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் தான் கொண்டு சென்றிருக்கிறார். போலீஸு கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பாப்புலேஷனை, நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 1000 போலீஸுக்கு 12 போலீஸ் இருக்கணும், 1000 பப்ளிக்கு 12 போலீஸ் இருக்கணும். நமக்கு 3.5 போலீஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் நம்ம. ஆனா நான் சொன்ன முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் பண்ணாதீங்க. அதனால இல்ல மாண்புமிகு முதல்வர்கள் இதுல வந்து ஈஸியா போறாரு, தனக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நடக்காரு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கேட்ட கேள்வி எங்க அது வருதுன்றது ஒண்ணு இல்ல. இப்போ கள்ளக்குறிச்சி நடந்தது இல்லையா, முதல்ல அந்த பக்கம், இந்த பக்கத்துல விழுப்புரம் பக்கத்துல கள்ளச்சாராயம் சொல்லி சொன்னாங்க இல்லையா. இது வரைக்கும் உலகத்துல தமிழ்நாட்டில் எங்கேயா ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? ஒரு எஸ்பியை உடனே மாத்திருக்காங்களா? இப்ப கள்ளக்குறிச்சி நடந்தது இல்லையா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உடனே சஸ்பெண்ட் பண்றாங்க, அடுத்து ஒரு கலெக்டர் உடனே இமீடியட்டா மாத்துறாங்க. ஒரு ஒன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை கேட்டணும் அல்லது இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கணும் நாங்கள் கண்மூடி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. உண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியாகத்தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். போலீஸ் சரியா ஒரு நிகழ்வு, ஒரு ஐசோலேட்ல இப்ப நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், நான் முடிச்சுக்கிறேன். நீங்க மத்தவங்க எல்லாம் சார பேச விட்டீங்களா, மணி சார எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன், நான் அப்புறம் சொல்றேன். நான் கொஞ்சம் பேசுறேன், அவர் 10 நிமிஷம் பேசினாங்க, கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா போலீஸை வந்து சிறுமைப்படுத்துவதே நீங்க இருக்க கூடாது அப்படின்னா அரசியல்வாதிகள் உங்களை குறுக்கிட்டு எனக்கு நேரம் கூட கொடுப்பாங்கன்னு கேட்டது பார்க்கலாம். துறை ரீதியா இல்ல, நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கட்டுவிட்டு சொல்றீங்க இல்லையா. இப்ப சாருக்கு தெரியும், மணி சாருக்கு தெரியும், யூபிஎஸ்ல எக்ஸாம் எழுதின உடனே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு எங்க போஸ்ட் வேணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டா எனக்கு தமிழ்நாடு வேணும்னு சொல்லி நார்த் இந்தியன் ஆபீஸ் பூரா கேட்கிறாங்க. ஏன்? இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக பேணப்படுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சரி, இப்படி ஒரு அரசியல் கொலை நடக்குது, சாதாரண கொலை சொல்ல முடியாது அப்படி சொன்னா உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வெக்கமா இல்ல? ரவுடிகளை சேர்க்கிறது யார்?
இவ்வளவுதான் பேசுறீங்க இல்லையா? ரவுடி கொலைன்னு சொல்லி எத்தனை ரவுடிகளை உங்க கட்சியில வச்சுக்கிட்டு எலெக்ஷன் ஃபேஸ் பண்றது எனக்கு வேணும்னு சொல்றீங்க. ஜாதியை பார்த்து சீட்டு தரீங்களா இல்லையா? இந்த எலெக்ஷன் நான் ஃபேஸ் பண்ணணும்னா இந்த ரவுடி எல்லாம் கட்சியில சேர்க்கணும்னு சொல்லி சேர்க்கணும்னா இல்லையா? மனச்சாட்சி இல்லாம நீங்களே ஆஸ் எ ஜர்னலிஸ்ட் நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்குற எத்தனை கிரிமினல்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏஸ் எம்பிஸ் 35 to 45% நபர்கள் மீது கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, ஹட் கேஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸ் இருக்கா இல்லையா? இல்ல ரவுடிகளை அரசியல் நீங்களே வளர்த்துக்குவீங்க, கட்சியில சேர்த்துக்குவீங்க, சீட்டு கொடுத்துருவீங்க, எம்எல்ஏ எம்பி கொடுத்து போலீஸ் ஏன் குறை சொல்றீங்க? இப்ப ஏன் கேள்விக்கு வாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் ரவுடி தான், சாமானியர்கள் அப்படியே பார்க்கணும். நீங்க அரசியல் கட்சியில இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாவது இல்ல, ரவுடியை வளர்க்கிறது போலீஸ் இல்ல, அரசியல்வாதிகள். நீங்க தான் சொல்றேன். நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது உங்க போலீஸ் தங்கமான போலீஸ், ஆளுங்கட்சியா அடுத்து மாறிட்டோம்னா இல்ல, அதாவது எதிர்கட்சியில இருந்து போலீஸ் மோசம் சொல்றீங்க, ஆளுங்கட்சியா வந்து நல்ல போலீஸ். இப்ப சொல்லக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்களே, போலீஸ் மோசம் போச்சு, கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றீங்களே ஏன்? இப்ப நம்ம பிரகாஷ் சார் நல்லா கரெக்டா சொன்னாரு, கொடநாடு கேஸ் உங்க இதுல நடந்தது இல்ல. ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பங்களால, முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பங்களால போய் கொலை நடக்குது, கண்டுபிடிச்சீங்களா நீங்க? இது வெக்கம் இல்லையா? இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? இப்படி இந்த அதாவது இப்ப நல்லா சொன்னாரு பிரகாஷ் சார், ஒரு 100 நாட்கள் தூத்துக்குடியில வந்து கண்டினியூஸா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அதை சரி பண்ணலன்னா போலீஸ் நீங்க கேட்டு போயிட்டீங்க நியாயம் அப்படி சொன்னா அர்த்தம் இருக்கு. இதுல உளவுத்துறை கடலை உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல நடக்க போகுது உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து நம்ம பேசக்கூடாது, எனக்கு தெரியும். இல்ல சித்தன, நான் அதனால தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா இத்தனை மணிக்கு இந்த ஆளு தான் கொல்ல போறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் தரல. இல்ல எல்லாம் எடுத்து தாக்குறாங்க. சொல்லுங்க. அதாவது அரசியல்வாதிகளை விட கடும் நெருக்கடியை நீங்க தான் எனக்கு அப்படி இல்ல என்ன குறுக்கிடவே விட மாட்டீங்க. நீங்க அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கமாக ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் ஜர்னலிஸ்ட் மோசமான இருக்காங்க, எத்தனை அரசியல்வாதிகள் மோசமா இருக்காங்க. அப்ப அரசியல்வாதிகள் இல்ல மோசம் அர்த்தமா? இப்ப இல்லை, போலீஸ் ஒன்னு தப்பு நடக்கலாம் சார், பர்சனலா ஒரு சில நெக்லிஜென்ஸ் நடக்கலாம். சித்தன் என்ன அனுமதிங்க ப்ளீஸ். ஒட்டுமொத்த போலீஸையும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லாதீங்க. அது பாயிண்ட் டேக்கன். நீங்க துறை ரீதியா சொல்லிட்டீங்க. இனி நம்ம விஷயத்தை அட்ரஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு தலைநகர்ல நடக்குது அப்படின்றப்ப மக்களுக்கு ஒரு பதட்டம் வருது. தலைநகர்லயே இப்படி நடக்குதா? பதட்டம் ஒண்ணு இல்ல, நீங்க இத தடுத்திருக்க முடியாதா? பிரேக்கிங் நியூஸ் போட்டு நீங்க தான் பதட்டப்படுத்துறீங்க. இது எங்களை பொறுத்த மட்டில் இப்ப நல்லா சொன்னார் அவரு, பிரகாஷ் சார் நல்லா சொன்னாரு. ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் இவரை பழி வாங்க வேண்டும், இவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா இருந்ததுன்னா அது வேற மாதிரி ஒரு விஷயம். உண்மையிலேயே போலீஸ் உளவுத்துறை ஃபெயிலியர் இல்லையா? ஃபெயிலியர் கிடையாதுங்க. நிறைய இன்ஃபார்ம் இருக்காங்க, நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அவரை துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கி வச்சு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அவரும் துப்பாக்கி வச்சு தான் போயிட்டு இருக்காரு. ஏங்க எல்லாருக்குமே போலீஸ் தரணும்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், 1987ல ஸ்வீடன் பிரைம் மினிஸ்டர் உங்க மைக்ல பிரச்சனை. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கோங்க. உங்க மைக்ல பிரச்சனை. மைக் தான். அதுக்கு கொஞ்சம் காத்துருங்க. இல்ல சந்தேகிக்காதீங்க. ஏன்னா என் மேல எதுவும் கேஸ் போட்டுறாதீங்க. நான் சாட்சி தரேன், சாட்சியோட வந்து உங்களுக்கு தரேன். நான் காத்துருங்க கொஞ்சம். மைக் என்னங்க செக் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு மிரட்டினீங்கன்னா காத்துருங்க ப்ளீஸ், காத்துருங்க. பிரியன், ஒரு காவல்துறை அவங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன, பிரச்சனை? அரசியல்வாதிகள் பேசுவாங்க, எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஈரல் கட்டிருச்சும்பாங்க, திரும்ப ஆளுங்கட்சியா வரப்ப டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அது வேற. ஆனா பத்திரிகையாளராக இந்த பிரச்சனையை நம்ம அணுகிறது வேறொன்றாக அணுக வேண்டியிருக்கு. உண்மையில் என்ன? ஏன்னா சட்டம் ஒழுங்குன்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. அரசுக்கு ஒரு நெருக்கடியான விமர்சனமும் இருக்கு. இந்த பிரச்சனை எங்கு, இதுக்கான தீர்வு என்ன, உண்மையான சிக்கல் எங்க இருக்கு? இல்லை, பொதுவாக வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து அரசை பற்றின ஒரு பார்வையை வந்து அப்பப்போ மாற்றி காட்டுற ஒரு விஷயமா பார்க்குறோம். ஒரு அமைதியாக போயின்னு இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல பல விஷயங்களை செய்யும்போது பிரமாதமாக போயிட்டுருக்கு, 40-40 வின் பண்ணிட்டாங்க அப்படிலாம் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இது மாறதை பார்க்குறோம். என்னடா இந்த கவர்மெண்ட்டில் இப்படி நடக்குதுன்ற ஒரு இப்போ கள்ளச்சாராய சாகுகள் வச்சுக்கோங்களேன், அது வந்து நிச்சயமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் மர்டர் வந்து அதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான், அதுவும் மறுக்க முடியாது. ஏன்னா அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது, ஆம்ஸ்ட்ராங்குடைய வாழ்க்கை என்பது 2 பக்கங்களை கொண்டது. அந்த 2 பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து நல்ல விஷயங்கள், பட்டியலினத்தவருக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயம் பிரகாஷ் சொன்ன மாதிரியான ஒரு இன்னொரு பக்கமும் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 2 பக்கமும் இருக்கும் பார்க்கும்போது அந்த கொலை ஏற்படுத்திய இம்பேக்ட் இருக்குல்ல மக்கள்கிட்ட, அதுவும் ஒரு கலவையாக தான் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து இந்த கொலை ஐயோ ரொம்ப மோசமான ஒரு கொலை நடந்துருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
இன்னொன்று வந்து அவர் செஞ்ச நல்லதும் இருக்கு, அவர் இன்னொரு பக்கத்தையும் பேசுறாரு, ரெண்டு பக்கத்தையும் பேசுறாங்க. இன்னொன்று ஒரு மிக்சரான ஒரு ஒப்பீனியன் தான், மிக்சரான ஒப்பீனியன் தான் பப்ளிக். அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதான் சித்தண்ணன் கடுமையா மறுத்தார். அப்படி சொல்லாதீங்க ஒரு இன்சிடென்ட்டை வச்சுன்னு. ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றது மக்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு, அச்சம் வந்துருச்சு, பாதுகாப்பின்மையை உணர்றாங்க. சட்டம் ஒழுங்குக்கு டெஃபினேஷன் என்ன சார்? முதல்ல சட்டம் ஒழுங்குக்கு எதிர்க்கட்சிகள் பரப்புறாங்கன்ற சட்டம் ஒழுங்குக்கு அப்படி எதிர்க்கட்சிகள் பரப்பும்போது தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, போன வருஷம் 68 கொலை நடந்தது, இந்த வாட்டி 55 நடந்ததுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல வேண்டிய கட்டாயம். இங்க மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப சீப்பு, கேரளாவில் பாருங்கன்னு ஒரு டேபிள் போட்டு நம்ம காமிப்போம் இல்ல, கேரளா கர்நாடகா அந்த மாதிரி காமிக்கிற விஷயம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவே சொல்லிடுது அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் போக இதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மக்கள்கிட்ட வந்து இந்த போலீஸ் கீழ் லெவலில் சரியாக நடந்துக்கல, இல்லை போலீஸ் அதிகாரிகள் சரியாக நடந்துக்கல, இல்லை ரெவென்யூ அதிகாரிகள் சரியாக நடந்துக்கல, அவங்கக்கிட்ட வந்து ஒரு மெத்தனம் இருக்குது, ஒரு அலட்சியம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம கள்ளச்சாராய சாவுக்கு இதெல்லாம் காரணம்ன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அல்டிமேட்டாக எங்கே போய் முடியும்னா அது நிர்வாகத்திலாம் சீஃப் மினிஸ்டர் நோக்கி தான் அது போய் முடியும், ஆளுகிற கட்சியை நோக்கி தான் போய் முடியும். அதை வந்து நீங்கள் வந்து அவங்க நல்லது பல செய்கிறாங்க, நல்ல காரியங்கள்லாம் பல செய்கிறாங்க, அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. இல்ல அப்படி முதல்வர் இருந்த மாதிரி தெரியல. அவர் தொடர்ந்து காவல் உயர் அதிகாரிகளோடு பேசுறார், எல்லாருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. ஏன்னா நம்மை காட்டிலும் அவருக்கு எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கான அந்த வெப்பத்தை அவர் தானே தாங்குறாரு. சார் தொடர்ந்து நடத்துறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகு சீஃப் மினிஸ்டருக்கு ஆக்ஷன் டெஃபினட்டா நல்லா இருக்கு, அது என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதில் எடுக்கிறார். பட் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மரக்காணம் செங்கல்பட்டில் கள்ளச்சாராய சாவு நடந்த பிறகு கள்ளக்குறிச்சியில் அது நடக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அப்போ அந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் இருக்குது ஆக்சுவலாக, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து கீழ் லெவலில் இருக்கிற ஃபெயிலியர் வந்து அரசாங்கத்தை பிரதிபலிக்கும். நம்ம வந்து ஸ்டாலின் வந்து நிர்வாகம் நல்லா நடத்துறாரு, இப்போ மணிசார் சொன்ன மாதிரி என்ன ஃபெயிலியர்னு சொல்ல வரீங்க? இந்த மாதிரி கொலைகள் நடக்குது அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கு, என்ன ஃபெயிலியர்னு சொல்றீங்க? கீழே இருக்கிற போலீஸ் ஃபெயிலியர் சார். முன்கூட்டியே அறிஞ்சிருக்கணும்ன்றீங்களா, தடுத்திருக்கணும்ன்றீங்களா? தடுத்திருக்கணும்னு சொல்ல வரல, இதெல்லாம் மக்கள் பார்வையில இந்த கவர்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியா நடக்கலன்ற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குது. அது வந்து நீங்க நான் ஒரு பிரேக் நான் முடிச்சிடுறேன் சார், சிதன சார் நான் முடிச்சிடுறேன் சார். அதாவது நம்ம வந்து இதை ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு வந்து மேல்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகம், அது மக்களுக்கு செய்யற சில நல்ல விஷயங்கள், அதுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள், அது தேர்தலில் வெற்றி பெற ஒரு சில விஷயங்கள். கீழ் லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, அது எவ்வளவு தூரம் மோசமா போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ கீழ் லெவலில் நடக்கிற சில விஷயங்கள்னால மேல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வர ஒரு விஷயங்கள், ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். சட்டம் ஒழுங்குன்னா என்ன சொல்றாங்க ஆக்சுவலா, ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள வராது. இப்படி பிரிக்க முடியுமா? இல்ல ஒன்னு சொல்றேன், நல்ல உதாரணம் சொல்றேன். அப்படி பிரிச்சு தான் சார் பார்க்கணும் சில விஷயங்களை. ஒரு சொசைட்டியை பாதிக்கிற விஷயங்கள், இப்போ நாளைக்கு நான் எங்க வீட்டுல இருந்து வெளியில வர முடியலைங்க, வெளியில வந்தா பிரச்சனை இருக்குங்க, அங்க அடிக்கிறான், இங்க குத்துறான், இங்க வெட்டுறாங்க, ஒரு சொசைட்டியே ஒரு ஊரே அடங்கி கிடக்கு, வெளியில வர முடியல, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது உதாரணம் மணிப்பூர். அது இன்னைக்கு ஒரு வருஷமா நடந்திருக்கிற மணிப்பூர் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நான் அதான் சார் சொல்ல வரேன், சட்டம் ஒழுங்கு வித்தியாசம் சொல்ல வரேன். அது மாதிரி அது வந்து சட்டம் ஒழுங்கு, அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொசைட்டியை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் அவனுடைய நடமாட்டத்தை பாதிக்கிறது, அவனுடைய அன்றாட செயல்பாடுகளை பாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நாட்டில் நடக்கும்போது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா. தூத்துக்குடியில் 100 நாள் அது ஒரு பிரச்சனை ஓடித்து பார்த்தோம் நம்ம. அது மாதிரி விஷயங்கள் இதில் இந்த ஒரு கொலையிலையோ இதுலையோ இல்லை. ஆனால் என்னன்னா ஒரு இந்த மாதிரி கொலைகள் அல்லது கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க்காக மாறுது ஆக்சுவலாக. இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்ற லெவலுக்கு போகாட்டி கூட அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருது. அதுக்கு கீழே இருக்கிற போலீஸோ வருவாய்த்துறையோ வேற அதிகாரிகளோ காரணமாக இருக்காங்க. அதை களைய வேண்டியது, சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமைன்றது என்னோட கருத்து. ஜெயராணி, இப்போ இன்னொரு பரிமாணம், ஒரு கோணத்தில் பார்க்கணும் இந்த பிரச்சனையை அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது, கூட்டணியில் அங்கம் வைத்தாலும் கூட தொடர்ந்து தலித் தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வேதனையை தெரிவிக்கிறார். மாயாவதி அவர்கள் வந்து சொல்வது வந்து பட்டியலின மக்களின் நலனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா காவல்துறையில இன்னொரு சிக்கல் இருக்கா, இன்னொரு முகம் இருக்கா, அதை நம்ம அட்ரஸ் பண்ணாம தவிர்த்துட்டு இதை பேசிட்டு இருக்காமா? கண்டிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம பொதுவா சொன்னா கூட சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் போது சரியா அதை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கல அப்படின்னா அதுல விக்டிம் யாரா இருக்காங்க அப்படின்னா பெருவாரியா கொல்லப்படுறவங்க தலித் மக்களாக தான் இருக்காங்க.
அது தலித் தலைவர்களாகவும் இருக்காங்க, அரசியல் செயற்பாட்டாளர்களாக இருக்காங்க, சமூக போராளிகளாக இருக்காங்க. சின்ன லெவலில் நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் தலையெடுக்கிற ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் கூட கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கூட என்ன நடந்திருக்கு, இப்போ இவர் சொல்கிறாருல்ல, சமூகத்தில் வந்து பதட்டமே உண்டு பண்ணல, நீங்கள் பதட்டத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதே வந்து ஒரு ஆதிக்க சாதி தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தா, இது ஒரு மாநில தலைவராக இருந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்கிற ஒரு ஆதிக்க சாதி தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தா அது வந்து பொது சமூகத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். இப்ப இந்த சமூகமே அப்படிதானே இருக்கு. நீங்க பேசுவது சமூகத்தின் சிக்கல, காவல்துறையினுடைய சிக்கல பேசல. காவல்துறைக்கு எப்படி பாகுபாடு இருக்கா? இல்ல, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல பதட்டமே வரல, மக்களுக்கு பதட்டத்தை நீங்க மக்களுக்கு பதட்டம் வந்தாதான் இது ஒரு பிரச்சனை ஆகும், சமூக பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. எல்லாருமே சேர்ந்து பிரஸ்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து பதட்டம் அரசியல் நோக்கி பேசும்படியாகவே தெரிகிறது அப்படிதான் சொல்றாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில, தலித் மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய கண்டிப்பாக அவர் இறந்தது வேதனைக்குரியது. அதுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் நடக்கவே கூடாது. இப்ப நிறைய விஷயங்கள்ல நமக்கு இன்னொரு முகம் இருக்குது, நல்ல விஷயங்களை பண்றோம், அதை சொல்ல வரல. அதே மாதிரி இப்போ அவரு நம்ம பிரகாஷ் சொல்லும்போது அவர் பேசும்போது சொன்னாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலையோட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு திருமாவளவன் சொல்றாரு. ஸோ உண்மையான குற்றவாளிகள் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து இதெல்லாம் சினிமாவா சார்? யாரோ ஒருத்தர் வந்து சரண்டர் ஆவாங்க, அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம அப்படியே எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ராத்திரியா வந்து ஒரு 4 மணி நேரத்துல வந்து சரண்டர் ஆகுறாங்க. இது எப்படி நம்ப தகுந்த மாதிரியே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் அவங்க வந்து இவர் இப்போ பழைய கேஸ் அவர் மேல இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவர் அப்போ அப்படி பண்ணாரு, அவர் ரஜினிகாந்த் கொலை வழக்கெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்ப அவர் மேல எந்த அரசியல் கட்சி தலைவர் இல்ல அரசியல்வாதிகளுக்கு குற்ற பின்னணி இல்லாம யார் இருக்காங்க? அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்லையா, ரவுடிசம் பண்றது இல்லையா? ஸோ அந்த கேஸ் எல்லாம் இவங்க இப்ப எடுத்துட்டு வந்து இவர் வந்து டிஃபேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, காவல்துறை வந்து அவசரமா வந்து சிலரை குற்றவாளின்னு அறிவிச்சது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற கதையவே வந்து இவருக்கும் என்ன லிங்க்ங்கிறத எங்க சொன்னாங்க? அது பேசட்டும் ஜெயராணி. என்னுடைய கேள்வி, காவல்துறை குற்றவாளின்னு ஒருத்தர் சரண்டர் ஆகுறான், அவங்க சொல்ற கதைய நீங்க எப்படி வந்து விசாரணை நடக்கல, ட்ரையல் நடக்கல, நீங்க எப்படி அவங்க சொல்ற கதையை சொன்னதுனால பப்ளிக் எப்படி ஆயிடுச்சு? இப்ப அவர் வந்து பிஎஸ்பில ஜாயின் பண்ணதுல இருந்து தன்னை ஒரு தலைவரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு, நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய வழக்கறிஞர்கள். பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இல்லைன்றேன். நம்ம அதை யாரும் நம்ம வந்து இது ஒரு படுகொலை தான் நம்ம இல்ல மீண்டும் மீண்டும் வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து இவங்க திருப்பி அவரை ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யறவரா, ஒரு ரவுடிசம் பண்றவரா கட்டமைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் பழைய கதை. அவர் மேல இப்ப என்ன வழக்கு இருக்கு? பிரச்சனை நான் வந்து இந்த பிரச்சனையை ஒரு தனி மனிதரா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா விவாதம் சுருங்கிராதா? சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளோட எம்எல்ஏஸ்ல 38% பேர் குற்ற பின்னணி உள்ளவங்க தான் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. உங்க பார்வை என்ன? உங்க எங்க சிக்கல் இருக்கு? சமூகத்துல இருக்கா இல்ல காவல்துறையினுடைய அணுகுமுறையில இருக்கா, அரசு கிட்ட இருக்கா? சமூக பிரச்சனையா இருந்தாலும் அந்த சமூக பிரச்சனையில முதல்ல விக்டிமைஸ் பண்ணப்படுறது தலித் மக்கள் தான், விளிம்பு நிலையில இருக்க மக்கள் தான் விக்டிமைஸ் பண்ணப்படுவாங்க. சோ இந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டா கண்டிப்பா அங்க வந்து தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் நிம்மதியா இல்லைங்கிறத தான் அது வந்து உணர்த்துது. நீங்க ஒரு ஆர்டிஐ டேட்டா படி கடந்த 3 வருஷத்துல 89 தலித்துகள், இப்ப வந்து இது ஏதோ எங்கேயோ தலைவர்களுக்கு எங்கேயோ ஒருத்தர் கொல்லப்பட்டது மாதிரி கிடையாது. இது 89 தலித்துகள் கொல்லப்பட்டிருக்காங்க கடந்த 3 வருஷத்துல. என்ன ரீசனுக்காக வேண்டி? இதே மாதிரி ரீசனா இல்ல சொந்த காரணங்களுக்காக கூட, சொந்த பகையில கூட, வேற இதுல கூட இருக்கலாம். ஒரு சமூகத்தையே தாக்குறாங்க, அதுல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னா தலித்துகள் இல்ல, பொதுவாவே வந்து 884 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க 400 சொச்சம் வழக்குல. அதே ஆர்டிஐ டேட்டால சொல்றேன். அப்போ ஒரு குற்றவயப்பட்ட சமூகமா இது மாறுறது வந்து யாருக்கும் நீங்க சமூகத்தின் சிக்கல் இல்ல, சமூகத்துக்கிட்ட சிக்கல் இருக்குன்றீங்க. சமூகத்துக்கிட்ட பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத யார் அனுமதிக்கிறா? யார் அனுமதிக்கிறா? நிச்சயமா அரசாங்கம் தான் அது அனுமதிக்குது. அதை ஏன் கட்டுப்படுத்தல, அதை ஏன் வந்து ஒழுங்குபடுத்தல? அப்ப நீங்க திரும்ப ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு அரசை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. எப்படி அரசு அனுமதிக்கும்?
சமூகத்துக்கு எதிராக அரசு இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக அரசு கண்டு காணாம சமூகத்தை சேர்ந்த தலைவர் அவர் கூட தான் இருக்காரு, அவரும் கைட் பண்றாருல்ல. குற்றவையப்பட்டதா இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? அதுல அரசுக்கு பங்கே இல்லையா, காவல்துறைக்கு பங்கே இல்லையா? ஏன்னா அது குற்றம், அது சட்டம் ஒழுங்குங்கிறது அப்படிதான். அரசு வந்து இப்போ திருநெல்வேலியில வந்து பசங்க வந்து சாதி ரீதியா மோதி கொண்டாங்க, ஒரு பையன் ரொம்ப காயப்பட்டு போனான். அப்போ ஒரு சந்துரு நியமிச்சு ஒரு கமிட்டியை போட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கினாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸுக்கே வந்து ஆதிக்க சாதிகள் எதிர்க்கிறாங்க. நீங்கள் வந்து இந்து மத அடையாளங்கள்லாம் அழிக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான. அப்போது அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளும் வந்து இருக்குது. அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து எதிர்க்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? அவர் சொல்ற நாங்குநேரி கேஸ் வந்து பள்ளியில நடந்தது. அது வந்து பரவலா மீடியா அட்டென்ஷன் வந்த ஒரு கேஸ். மத்த நான் சொல்ற இந்த 89 வழக்குகளும் மீடியாவுக்கே வராத செய்தி, அந்த மீடியாவுக்கே வராத செய்தி மேல எப்படி நான் வந்து இந்த மாதிரி கமிஷன் போட்டு இப்ப இந்த தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து வந்து தலித்துகள் மீதான படுகொலைகள் நடக்குன்னா நீங்க அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு கண்டுபிடிங்க, என்ன ரீசன்? ஒவ்வொரு கேஸும் வந்து காவல்துறையில ஒரு பாரபட்சம் இருக்கு. காவல்துறையினுடைய செயல்பாடுகளிலே ஒரு சிக்கல். அது பெரிய டிபேட், நீங்க நீண்ட விரிவான இடத்துக்கு பேச வேண்டியது. இன்னொன்று, நீ காவல்துறையிலே இருந்து ஓய்வு பெற்ற அனுபவிக்க, உண்மையில காவல்துறைக்கு என்ன கிரைசிஸ் இருக்கு? நீங்க சொல்றீங்க அரசியல் கட்சிகள்ல ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? என்ன சிக்கல் இருக்கு அதுதானே. ஏன்னா விமர்சனம் எல்லாம் உங்க துறை மீது தானே வருது. இப்பவுமே இல்ல, முன்னாடியே ஏறத்தாழ ஒரு 15-20-25 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து குறிப்பிட்ட ஜாதி சேர்ந்தவர்கள் அதிகமா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, விழுப்புரம் எடுத்துக்கோங்க, கடலூர் எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க. இந்த மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தில் பெருவாரியாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி போடக்கூடாது. வேற இடத்துல போடணும். ஜிஓவை கவர்மெண்ட்ல போட்டாங்க. ஏன்னா அதாவது நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணா மட்டும் போதாது, சீம்ஸ் டு பி டன் அப்படின்னு வெளிப்படையாக நல்லதான் பண்றேன்னு தெரியணும். அந்த இன்ஸ்பெக்டர் நல்லதான் பண்றேன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நீ அந்த ஜாதி சேர்ந்தவன் தான் பண்ணுவோம் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு ஜிஓலாம் போட்டாங்க. ஆனா அதை வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நாளடைவில் ஒரு 10 வருடங்கள் வரைக்கும் பண்ணாங்க, அப்புறம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால காவல்துறையில் இப்பெல்லாம் அந்த மாதிரி ஜாதியை பார்த்து இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னைக்கு இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா ஒரு டிஜிபியா போடுறீங்களோ, இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜை நீங்க போய் சாதாரண போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பண்ண முடியுமா? அவங்க எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பதவியிலிருந்து இம்பீச்மெண்ட் போகணும், பதவியில் போனா இம்பீச்மெண்ட் பண்ணணும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கமிஷனர் இருக்காரு, ஒரு சிட்டியில் இருக்காரு, அல்லது ஒரு டிஜிபியா இருக்காங்கன்னா அவங்களை இயக்குவது யார், ப்ரொமோஷன் கொடுத்தது யாரு, வெதுமை கொடுக்கிறது யாரு? அதனால இந்த அரசியல்வாதிகளாக வந்து செய்யமாறக்கூடிய ஆட்சியாளர்கள் தானே. அப்ப சில விஷயங்கள்ல அவங்க பண்ண முடியாத நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா நாளைக்கு ஜெயில் போறது தப்பு பண்ணா போலீஸ் தான் போகணும். அதனால இது பிரச்சனை இல்லாமல் என்னதான் நெருக்கடி வந்தாலும் சரியா பண்றதான் போலீஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா ஏன் பிரகாஷ் சிங் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க இல்லையா, பெரிய கமிட்டி போட்டு அப்புறம் தான் நீங்க ஒரு டிஜிபி செலக்ட் பண்ணணும், மினிமம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிட்டையர்மென்ட் 2 இயர்ஸ் இருக்கும்லாம் சொன்னாங்க இல்லையா. அது பல்வேறு விஷயம் பண்ண முடியாம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களும் டைலூட் பண்ணி. ஜெயராணி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, இப்போ ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார், காவல்துறை சொல்லுகிற அந்த விளக்கம் ஏற்புடையதா இல்ல, சந்தேகம் இருக்கு. இன்னொன்று, காவல்துறை அதிகாரி என்ன சொல்ற, எங்கள்கிட்ட உளவுத்துறையிட்ட இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. நீங்க சொல்றீங்க எவ்வளவோ இன்புட்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். இந்த முரண்தானே மக்கள்கிட்ட சந்தேகம் ஏற்படுது. ஜெயராணி அவர்கள் காவல்துறை ஒரு பக்கமா நடந்துக்கிறாங்களோ? இல்ல இல்ல இல்ல, ஜெயராணி அவர்கள் இந்த வழக்கில் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அங்கிருந்து ஏதாவது ஒரு கேஸ்ல சில நேரங்களில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் அது வெளிப்படையா, அது வெளியே பேச முடியாது, வெளிப்படையாக தெரியும். சில விஷயங்கள்ல போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க, இவங்க மேட்டு எடுக்காங்க. ஏன் எத்தனை கூக்குரல் எடுக்கின்ற அரசியல் கட்சிகள் சிபிஐ மிஸ்யூஸ் பண்றாங்க, என்போர்ஸ்மென்ட் ஆக்ட் மிஸ்யூஸ் பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் எதிர்கட்சி மேல எல்லாம் பழி போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. அப்படி இவ்வளவு நாளா பேசலையா? அதே எதிர்கட்சிகள் இன்னைக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு மட்டும் நல்லவங்களா ஆயிட்டாங்களா? இன்னைக்கு இந்த கேஸ் நல்ல விட்டாங்க ஆயிட்டாங்களா? என்ன தப்பு பண்ணாங்க? அவரு பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி கேஸ் நடந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்றாங்க. மேடம் சொன்னாங்க, அது என்னங்க சரண்டர் பண்ணுவாங்களோ உடனே அரெஸ்ட் பண்ணி ஏதோ சினிமா டிராமா மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லி. சும்மாலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அது பிரகாஷ் சார் முதல்ல கோடிட்டு காமித்தார். ஒவ்வொருடைய ஓவர்ட் ஆக்ட் என்ன எல்லாம் வெரிஃபை பண்ணி
பக்கா இங்க வந்தா மட்டும்தான் அவர்களை கைது செய்ய முடியும். இப்ப சரண்டர் சொன்னாங்க, பல்வேறு விஷயம் சரண்டர்லாம் இல்ல, கைது தான் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கைது தான் பண்ணிருக்காங்க. அதுல இங்க பாருங்க, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள ஒரு பிளேயரை ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள நான் விளையாடணும் அப்படின்னா அந்த கோர்ட்டுக்குள்ள தாங்க நான் பண்ண முடியும், ரூல்ஸ் படி தாங்க பண்ண முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று புலன் விசாரணை செய்ய முடியாது. போலீஸ் சரியான விசாரணை செய்திருக்காங்க, பிரிலிமினரி என்கொயரி தாங்க பண்ணிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்க போலீஸ் விசாரிக்கவே விடாம தப்பு பண்ணது ஏன் சொல்றீங்க? மணி சமூக வெயிட் பண்ணுங்க, விசாரணை முடியட்டும். சமூகத்திலேயே சிக்கல் இருக்கு. காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கிறப்ப மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சொன்னது, இவ்வளவு மிருகத்தன்மான அதிகாரங்கள் எல்லாம் காவல்துறைக்கு கொடுப்பதன் மூலம் நமக்கு பிரச்சனை இருக்கு. என்கவுண்டர் மரணத்தை பார்க்கிறோம், லாக்அப் டெத் பார்க்கிறோம், கைதிகள் சித்திரவதையை பார்க்கிறோம். அப்ப கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு சிக்கலும் இருக்கு. இங்க காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்ற பார்வையும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை நம்ம அணுக வேண்டியிருக்கு. அரசு என்ன செய்யணும்? எந்த புள்ளியை தொட்டா இந்த சிக்கல் தீரும்? இல்லைங்க, இப்ப நீங்க ஒரே பிரச்சனை, ஓட்டு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஓட்டு. அதை வச்சு போலீஸை போடாக்காய் ஆக்குறீங்க. மணி சார், இல்லை, நான் முதல்ல சொன்னது எப்பயுமே ரொம்ப அமைதியாக பேசக்கூடிய சித்தன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நான் சொன்னதை அவர் முதல்ல சரியாக கவனிக்கல. நான் வந்து லா அண்ட் ஆர்டர் டோட்டல் கொலாப்ஸ்னு சொல்லவே இல்லை. அப்படி சொல்லல, அதை நோக்கி நகர்றோம் தான் நான் நகர்கிறது. இந்த சம்பவம் ஒரு விவாதத்தை நெறிப்படுத்த. அவங்க ஜெயராணி சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பிரச்சனையோட மூலவேர் வந்து அதுதான். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வந்து தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் இதுவும் வந்து உங்களுக்கு அட்டாக்ஸ் வந்து அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. வேங்கவயல் இன்சிடென்ட்லேருந்து, நாங்குநேரி இன்சிடென்ட்லேருந்து, மேல்பாதி இன்சிடென்ட்லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இது வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, அது ஒரு கட்சி கட்டமைத்த நரேஷன்ற ஒரு பார்வை இல்ல. கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அது கட்டறாங்க. ஆனா அப்படி இல்லன்னு ஒரு பார்வை. கேக்குறேன், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆபீஸர் ஒரு கும்பல் போய் அடிச்சதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபிஎம் ஆபீஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு காதல் ஜோடிக்கு வந்து அவங்க 2 பேரும் வயது வந்தவர்கள், ப்ராப்பரா அவங்கள செக் பண்ணிட்டு அவங்கள எக்ஸாமின் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நெறிப்படுத்த அனுமதிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நான் முடிச்சறேன் சார், காத்துருங்க ப்ளீஸ். மணி சார், ஐசோலேட்டட், ஐம் சாரி சித்தனன் சார், கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அல்ல அது. நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆபீஸர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கும்பல் போய் அடிச்சதா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி வந்து கீழ்மட்டத்தில் வந்து கட்டமைப்பு ரீதியாக வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறிட்டு இருக்குது. அதோட தொடர்ச்சியாகவும் தான் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கணும். பிரகாஷ் சொன்னார் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி, அவரோட விளக்கத்தை கொடுத்தார். இன்ன வரைக்கும் அவருக்கு எதிராக வந்து கமிஷனரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், சந்தீப் ரோத்தாரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவருக்கு எதிராக எந்த கேஸும் இல்லைன்றார். அது எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னு, அப்படி தான் அவங்க பண்ணுவாங்கன்றார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி டிஃபேம் தான். நீங்கள் கொல்லப்பட்டவர் ஒரு தலித் லீடர். கடந்த 3.5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை தான் அரசுக்கு உருவாகிட்டு இருக்குது. எத்தனை கோயில்களில் இன்னைக்கு தலித் மக்களை உள்ளே கொண்டு போக முடியாமல் கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கு. மதுரை பெஞ்சில் ஒரு ஜட்ஜு, புதுக்கோட்டையில் நினைக்கிறேன், ஒரு கோயிலுக்குள்ளே வந்து தலித்துகளோட ஆலய பிரவேசத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உத்தரவு போட்டு அவங்க செயல்படாமல் அவர் சொல்லுகிறார் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்க்கு நான் உத்தரவு போட வேண்டியிருக்கின்றார். இதுக்கு முன்னால் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவற்றையெல்லாம் ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ஸா தயவுசெய்து நீங்க சொல்றது ரொம்ப கனமான விமர்சனம். சமூக நீதி தான் எங்களோட அடித்தளம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விளிம்பு நிலை மக்களுக்காக வலுவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இன்னொன்று, சமூக ஊடகங்களின் கண்காணிப்பெல்லாம் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகம் தாக்கப்பட்டு இருக்கு, அரசு கண்டு காணாம இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அவ்வளவு எளிதில் சொல்லி நான் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் உங்க முன்னால மார்ஷல் பண்ணேன். ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்ஸ். நான் சொன்னதுல ஒண்ணு கூட ஃபேக்ட் சொல்லி ராங் கிடையாது. இந்த அரசு வந்து சமூக நீதி அரசு சொல்றதுனால தான் நம்ம கேள்வி அதிகமாக வைக்கிறோம். இன்னைக்கு அவங்க கூட இருக்கவங்க கேட்கறாங்க, திருமா கேட்கிறாரு, செல்வ பிறந்தக கேட்கிறாரு, உடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வச்சு டிஃபைன் பண்றதுனாலும் பண்ணலாம். கடந்த 3.5 ஆண்டுகள்ல இங்க தலித் மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் என்பவை ரொம்ப சீரியஸ் கன்சிடரேஷன். சமூக நீதி பேசக்கூடிய அரசு அதிகமா இதுல கவனம் செலுத்தலனா 26ல அவங்க தான் விலை கொடுப்பாங்க. பிரகாஷ், இந்த விவாதத்தின் ஊடாக நிறைய இன்சிடென்ட் பத்தி பேசுறப்போ காவல்துறைக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் இடையில ஏதேனும் இடைவெளி இருக்கா? ஒரு கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்கா? அப்படி இருக்கவே முடியாது சார். இன்டெலிஜென்ஸ் ஐஜின்றவர் வந்து டெய்லி ரிப்போர்ட் பண்ணோம் சிஎம்க்கு ஹாட்லைனில் பேசக்கூடியவர் இன்டெலிஜென்ஸ் ஐஜி. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எல்லாருமே ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், ஐஜியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சிஎம்மோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பாங்க. காவல்துறைக்கும் முதல்வருக்கும் ஆட்சிக்கும் இடையில் வித்தியாசம்லாம் இருக்கவே முடியாது. அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. இப்போது இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதை மணி வந்து
ரொம்ப அழகாக விஷமத்தனமாக சொன்னார். 2026 அனுபவிப்பாங்க இவங்க வந்து தலித்துகளுக்கு எதிராக வந்து வன்முறைகள் நடக்குது, அதை வந்து அதோட பலனை 2026 அனுபவிப்பாங்க. அப்போது அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு அவர் மணி சார். நான் கேட்குறேன், ஆற்காடு சுரேஷ் யார் சார்? தலித்து. பாம் சரவணன் யார் சார்? தலித்து. இவங்க 2 பேரும், பாம் சரவணன் இருக்கிற கட்சியும் ஆற்காடு சுரேஷோட காதலி அஞ்சலை இருக்கிற கட்சியும் பிஜேபி. 120 ரவுடிகள், அதில் வந்து 35 ரவுடிகள் ஏ கிளாஸ் ரவுடிகள். அவங்க இருக்கிற கட்சி பிஜேபி. அவங்க ஒரு பெரும்பாலும் வந்து தாழ்த்தப்பட்டவங்க, அந்த வகுப்பை சார்ந்தவங்களாக தான் இந்த செக்ஷனில் ஒரு கணிசமாக இருக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை. தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஆட்சியில் குறைஞ்சிருக்கு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அதுக்கான நீதிகள் பல விஷயங்களில் நடக்குது, பல நியாயங்கள் கிடைக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்தது எல்லாமே தலித்துகள் தான், கருணாபுரம்ன்றது தலித் வில்லேஜ் தான், அங்கே தான் நடந்ததுன்ற போது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எப்படி ஒரு சாதிய சம்பவமாக சித்தரிக்க முடியாது. அது எல்லாம் மரக்காணத்தில், கள்ளக்குறிச்சியில், விழுப்புரத்தில் பல இடங்களில் நடக்கும்போது பல சாதிகள் வரும். தமிழகம் என்பது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில், ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு பேச்சை கூட கேட்டேன், வட மாவட்டங்களில் 35% வன்னியர்கள் இருக்காங்க, 35% தலித்துகள் இருக்காங்க. 2 பேருக்கு இடையில ஒரு செயற்கையான ஒரு மோதலை உருவாக்கி அது 2 பேருக்கு இடையில ஒரு மோதலாக உருவாகுதுன்னு ஆம்ஸ்ட்ராங்கே பேசுகிறாரு ஒரு மேடையில். அந்த மாதிரி இந்த இஷ்யூவை வந்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்களுக்கு பலருக்கு பல மோட்டிவ் இருக்கு கவர்மெண்ட் மேல. பிரகாஷ், இப்ப நீங்க சொல்வது வந்து இத ஒரு சம்பவமா பாருங்க அப்படின்றீங்க. இது ஒரு அரசினுடைய தோல்வி அல்ல சார். ஒரு தலித்தை வெட்டுறான், ஒரு தலித்தை வெட்டுறான். அப்படி இருக்கும்போது இதுல வந்து அந்த ஆருத்ரா என்ற பொதுமக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சு 5000 கோடி கொள்ளை அடிச்சு 50 பேர் சூசைட் பண்ண அந்த கொள்ளப்படத்தை பங்கு போட்டதுல வந்த தகராறு இது. அதுதான் விஷயம். புலனாய்வு பத்திரிகையாளரா சொல்றீங்க, ஒரு மீடியா ட்ரையலை நம்ம நடத்திட வேண்டாம், அது கேளுங்க. இன்னொன்னு நான் சொல்றேன். என்ன பேச விடுங்க மேடம், என்ன பேச விடுங்க. நீங்க குறிக்கிடாதீங்க. சுருக்கமா நான் கேக்குறேன். இந்த ட்ரையல் இன்னும், இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல. ஆரம்ப கட்ட அக்யூஸ்ட் பிடிச்சிருக்காங்க. நாகேந்திரன்ற ஒருத்தனை சஸ்பெக்ட் பண்றாங்க. திருநெல்வேலி நாகேந்திரன் ஒருத்தன், சீசிங் ராஜான்னு இன்னொருத்தன், 2 பேரையும் சஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கான எவிடன்சஸ் எடுக்கிறாங்க. இன்னொன்னு கேட்டுக்கோங்க, இது வந்து இவங்க பண்ண கொலை மாதிரி தெரியல. திருநெல்வேலியில யூஸ் பண்ற அருவாளை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வெட்டுக்கள்லாம் வந்து திருநெல்வேலி ஸ்டைல்ல தான் விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இன்னும் யாரும் போல, அதுக்கு இடையூறு இல்லாம நம்ம பேசலாம். பிரியன், இப்போ காவல் தரப்புல சொல்வது வந்து நாங்கள் 1192 பேருக்கு வந்து காவல்துறை சார்பாக அவங்க சொல்றாங்க வந்து குண்டர் தடுப்பு சட்டம் அவங்க வச்சிருக்கிறோம், எல்லாரையும் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. காவல்துறை கண்காணிப்போடு விழிப்புணர்வோடு தான் இருக்கு அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிட முடியுமா? அதான் கேட்டுட்டே இருக்கு. அது என்னதான் நீங்கள் மேக்சிமம் ஒரு சர்வேலன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி கொலைகள் வந்து வட சென்னையில் நடக்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏழுமலை நாயக்கர்லேருந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் சிவா செத்து போனார் MDMKல. ஏழுமலை நாயக்கர் 94 இறந்து போனார். ஏன் ஜெயலலிதா ஆட்சியில் 2004 சங்கரராமன் எப்படி கொலை பண்ணாங்க, தாகிருஷ்ணன் எப்படி கொலையானார், சங்கரராமன் எப்படி கொலை பண்ணாங்க, இதெல்லாம் ராமஜெயம் கேஸ் என்ன, இது மாதிரி நிறைய கேஸை சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போது எல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் நான் பேசலை. ஆக்சுவலாக வந்து இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தலித்தை பற்றி ஒரு பட்டியல் போட்டார் மணி சார். தலித்தை பற்றி அது உண்மை. அதில் வந்து எந்த விதமாக வேங்கைவேலில் நடந்து எவ்வளோ வருஷம் சார் ஆச்சு, இன்னும் ஏன் சார் போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல? ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விஷயம் நடக்குது, அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக தமிழ்நாடு போலீஸ் வந்து நான் கேட்பது கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டும்ன்ற நோக்கம் காவல்துறைக்கு இருக்கா என்ன? அதை நம்ம சொல்ல முடியாது. இல்லை, நான் வேற ஒரு காரணம் சொல்ல முடியும். அதை வந்து அந்த சேனலில் ஓப்பனாக சொல்ல முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பின்னாடி பிரச்சனை மரபணு இதை கண்டுபிடிக்காம வேங்கைவேலை வந்து இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு சார் பின்னாடி. அதுல ஒரு ஜாதி அரசியல் இருக்கு சார்.
நான் சொல்றேன். காவல்துறை இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகாது ஆகாங்க சார். அரசாங்கம் அதான் instruction. முக்கியமான சார், தகவல் ஒரு சின்ன அவர் போலீஸ் கிராமத்துல சொல்றேன்னா இவர் மேலே கேஸ் போடலாம். ஒரு சின்ன கிராமத்துல You are bound to inform ஒரு the சின்ன police. கிராமத்துல Investigation சொல்லணும். ஒரு சின்ன கிராமத்துல இந்த விஷயங்கள் சார் தயவு செய்து நீங்க போலீஸ் சொல்லணும் சார். ஒரு நிமிஷம். You are bound to inform the police. ஒரு இல்ல பத்திரிகையாளரை இப்படி எல்லாம் அழுத்தம் அதெல்லாம் நீங்க விவாதத்துல அப்படிலாம் போட மிரட்டல, கூடாது. பயப்பட மாட்டோம். சார், அப்படிலாம் நீங்க மிரட்டல, நாங்க பயப்பட சட்டமே மாட்டோம். இருக்கு சார். சார், சரி. ஒரு விஷயம் வேங்கவேல்ல நடந்த விஷயம், ஒரு சின்ன கிராமத்துல நடந்த விஷயம். சரி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை வந்து போலீஸ் கையாண்டு இருக்காங்க. Okay. அது வந்து தேவையான ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம், சரி. அது ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தலித்துகளுக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு அவங்க மேல வந்து ஒரு வன்முறைகள் கட்டமைத்து விடப்படுகிறது உண்மைதான். அதுல இவரு சொன்னார், நம்ம பிரகாஷ் சொன்னாரு, சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் ஐஜி இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாரு, அடிஷனல் லா அண்ட் ஆர்டர் கொடுப்பாரு, எல்லாம் சொன்னார். அதெல்லாம் கொடுத்தா கூட அது மட்டுமே போராது. ஆக்சுவலா அது போராதுன்றது சரி, முக்கியமான உங்க பாயிண்ட். point. சோ அத Point. பாயிண்ட் முதல்ல ஆக்சுவலா அதனால வந்து Time இல்ல. இப்போ தலித்துகளுக்கு நல்லதே நடக்கலையானா இந்த கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி சரி, ஒரே சுருக்கமா. விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். சுருக்கமா, அதாவது time இல்ல. தலித்துகள் மேல கொடுமை நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட 17 வருஷம் ஓடாத அந்த கண்டதேவி தேர ஓட்டிருக்காங்க. சரி. தலித்துகளுக்கும் ஜாதி இந்துக்களுக்குமான உங்க நிறைவு தீர்த்து சுருக்கமா வச்சிருக்காங்க. கண்டதேவில எல்லாம் என்ன நடந்தது நாங்க பார்த்தோம். அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்ல. இல்ல இப்ப ஓடி இருக்காங்க. அங்க வந்து சமாதானம் இருக்கு, ஜாதி அங்க சரி, ஒரு சரி. நல்லிணக்கம் உண்டாயிருக்குல்ல, நல்லிணக்கம் அதையும் சொல்லணும் நம்ம. நீங்க வந்து இது வந்து சமூக நீதி மண் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். அதுல வந்து நமக்கும் பெருமை தான். ஆனா சமூக நீதி மண்ணில தான் இங்க தொடர்ச்சியா தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இவங்களுக்குலாம் இது தெரியுதானே எனக்கு நிஜமாவே தெரியல. எங்க நடக்குதுன்னு கேக்குறாங்க. நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க தலித்துகள் மீதான வன்கொடுமைகள்னா என்னென்னு. மணி சார் சொன்ன மாதிரி ஆலய நுழைவு கிடையாது. ஹானர் கில்லிங் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸ் எவ்வளவு நடக்குது. சோ இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்ப சமூக நீதி அப்படின்னு வரும்போது அது வெறுமனே ஒரு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்கள் சார்ந்ததோ இல்ல. அது தலித்துக்கு விளிம்பு நிலையில இருக்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு. அதிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் இது நடக்குது. இதை வந்து உறுதிப்படுத்தி சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னாச்சுங்க பேசவே இல்லை நாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு